ஆள் பார்த்து செயல்பட வேண்டுமா? தகுதி அறிந்துதான் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமா? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய வாசகங்கள் நமக்கு விடையளிக்கின்றன. இறையேசுவில் பாசத்திற்குரியவர்களே, முதல் வாசகத்திலேயே 2 நாடுகளை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். செபுலோன் நாடே, நப்தலி நாடே. காரிருள் நடந்து வந்த அந்த மக்கள் பேரொளியை கண்டார்களா? ஏன் அந்த 2 பகுதி மட்டும் பேரொளியை காண வேண்டும்? கொஞ்சம் வரலாற்று பக்கம் நாம் சென்று திருப்பி பார்த்தோமே என்றால், இஸ்ரேல் நாட்டின் வடபகுதியில் கலிலேயாவின் எல்லையோர கிராமங்களாக அல்லது எல்லையோர நகரங்களாக இருப்பதுதான் செபுலோனும் நப்தலியும். எல்லையோர கிராமங்களாக இருந்தால் எந்த விதமான ஆபத்துக்களுக்கும் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்களே, இந்திய வரைபடத்தின் மேலே இமயமலையை ஒட்டி அண்டை நாடுகள் இருக்கின்றனவே, அங்கிருக்கிற கிராமங்கள் தானே எதிரி நாட்டிலிருந்து அல்லது அண்டை நாடுகளிடமிருந்து முதலில் ஆபத்துகளை சந்திக்கின்றன. தென் பகுதியிலே தமிழகம் இருக்கிறது. நம் தமிழ்நாடு இலங்கை வழியாக ஆபத்து வந்தால் முதலில் நாம் தான் பாதிக்கப்பட போகிறோம். எனவே எல்லையோர கிராமங்களுக்கு பாதிப்புகள் அதிகம். அப்படித்தான் இஸ்ரேல் நாட்டின் வடபகுதியில் கலிலேயாவிலே இருந்த செபுலோன் நப்தலி பகுதிகள் எல்லையோர பகுதிகளாக இருந்ததால் எப்பொழுதெல்லாம் அந்நிய படையெடுப்புகள் வந்தனவோ, எப்பொழுதெல்லாம் அந்நியர்கள் ஊடுருவினார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள். அவர்கள் அனுதினமும் அழுது ஜெபித்தார்கள், கடவுளே, இந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாற்ற மாட்டீரா, எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி அவர்கள் ஏங்கி ஏங்கி கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அத்தகைய மக்களுக்குத்தான் எசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இதுவரை அவமானத்தை சந்தித்து இருக்கிறீர்கள், இதுவரை நீங்கள் அழிவை சந்தித்து இருக்கிறீர்கள், இனிமேல் உங்களுக்கு அழிவு வராது, மாறாக நீங்கள் கார் இருள் நடந்து வந்திருக்கிறீர்களே. அதையும் பாருங்களே, சாதாரண இருளெல்லாம் அல்ல, கடும் இருள், கார் இருள். நீங்கள் கார் இருளில் நடந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் பேரொளியை காண்பீர்கள். எப்படி மிதியானர்களை அங்கே கிதியோன் அழித்து விடுதலை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் ஒரு மீட்பர் வருவார், நீங்கள் பேரொளியை காண்பீர்கள் என்று சொல்கிறார். விவிலியத்திலே இருள் என்றாலே ஒப்ரஷன், அதாவது அடக்குமுறையை குறிக்கக்கூடியது, தோல்வியை பயத்தை குறிக்கக்கூடியது. ஒளி என்பது நம்பிக்கையை, கடவுளின் உடனிருப்பை சொல்லக்கூடியது, பிரசன்னத்தை சொல்லக்கூடியது. ஆக அவர்கள் அடிமைத்தலையிலிருந்து பயத்திலிருந்து விடுதலை பெற்று ஒளியை காண்பார்கள், கடவுளின் பிரசன்னத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே மிக குறிப்பாக ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. இஸ்ரேலரின் 12 குலங்களையும் மீட்பதற்குத்தான் மீட்பர் வருவார் என்று கடந்த காலங்களில் எல்லாம் வாசித்து இருக்கிறோம். இந்த 12 குலங்களிலும் கடவுள் எங்கு வேணாலும் சென்று தன்னுடைய மகனை அனுப்பி இருக்கலாம், அல்லது பணியை எங்கிருந்து வேண்டுமானாலும் தொடங்கலாம். ஆனால் கடவுள் மிக அற்புதமாக யாரிடமிருந்து பணியை தொடங்க வேண்டும், யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் கீழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து பணியை தொடங்க வேண்டும் என்று முன்வைக்கிறார். எனவேதான் செபுலோன் நப்தலி நாடு அந்த இஸ்ரேல் நாட்டின் அனைத்து நகரங்களிலும் அதிகம் பாதிக்கப்பட்டதால் அங்கிருந்து நற்செய்தி தொடங்கும் என்று சொல்கிறார். நாம் புரிந்து கொள்வதற்கு நம் வாழ்க்கையில் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருமே பள்ளிக்கூடம் சென்று கல்லூரி சென்று படித்தவர்களாகத்தான் இருப்போம். நம்முடைய கல்லூரியிலோ பள்ளிக்கூடங்களிலோ மாணவர்கள் நன்றாக புரிந்து படிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஒரு சில மாணவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வ காலதாமதம் செய்வார்கள். அந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூடுதல் கவனம் கொடுப்பதை நாம் பார்த்திருப்போம். குடும்பங்களிலே 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், ஒரு குழந்தை உடல் நலம் அதிகம் வளராமலோ அல்லது மூளை வளர்ச்சி குறைவாகவோ இருந்தால் அந்த குழந்தைக்கு பெற்றோர் அதிகம் கவனம் கொடுப்பதை பார்த்திருப்போம். சமுதாயத்திலே, அரசியலிலே நாம் இடஒதுக்கீடு என்று சொல்கிறோமே, சம வாய்ப்புகள் இல்லாத மக்களும் மேலேறி வர வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அது ஜாதி சார்ந்து இருக்கிறது, பாலினம் சார்ந்து இருக்கிறது, பல்வேறு வகைகளில் இடஒதுக்கீடுகள் இங்கே இருக்கின்றன. காரணம், பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மேலே வர வேண்டும். ஆக தகுதி பார்த்து, ஆள் பார்த்து தான் இங்கே வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை, வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள்.
விவிலியம் அதைத்தான் சொல்கிறது. 12 குளங்களிலும் இந்த செபுலோன் நப்தலி பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்ததால் பாதிப்புக்குள்ளான அங்கிருந்து நற்செய்தியை தொடங்க வேண்டும். அதை நற்செய்தியிலே இன்று பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டதை அறிந்த இயேசு நற்செய்தி அறிவிக்க வருகிற பொழுது அவர் நினைத்திருந்தால் கற்றறிந்த மனிதர்கள் வாழ்கின்ற மையப்பகுதிக்கு சென்று நற்செய்தி தொடங்கி இருக்கலாம். நாம் அங்கு சென்று நற்செய்தி சொன்னால் படித்தவங்க இருக்கிறாங்க, உடனே புரிஞ்சுக்கிருவாங்க, மறைப்பணி எளிதாக இருக்கும், அவர் சென்று இருக்கலாம். அல்லது வசதியானவர்கள் இருக்கிற கிராமங்களை நகரங்களை பார்த்து சென்றிருக்கலாம். அங்கு சென்றால் மறைப்பணிக்கு நிறைய உதவி செய்வார்கள் என்று சென்றிருக்கலாம். அங்கெல்லாம் அவர் செல்லவில்லை. மாறாக செபுலோன் நப்தலி பகுதி கலிலேயாவில் இருக்கிறது, எந்த பகுதி அதிகம் பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதியிலிருந்து எளிய மக்களிடமிருந்து அவர் நற்செய்தியை தொடங்குகிறார். அங்கிருந்தே தனக்கான திருத்தூதர்களை தொடங்குகிறார். இதன் வழியாக இயேசு நமக்கு சொல்லுகிற செய்தி, நாம் யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரே அடியாக என்றல்ல, ஆள் பார்த்து தகுதி பார்த்து யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். அதைத்தான் 2ஆம் வாசகத்தில் பவுலடியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர் கொரிந்து நகருக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். கொரிந்து நகரம் புற இனத்து மக்கள் வாழ்ந்த நகரம். அங்கு சென்று நற்செய்தி அறிவித்து திருச்சபையை அங்கே உருவாக்குகிறார். ஆனால் அங்கு ஒரு பிரச்சனை வந்துவிடுகிறது. என்ன பிரச்சனை என்றால், அவர் நற்செய்தி அறிவித்து விட்டு சென்ற பிறகு பவுலடியார் தான் நற்செய்தி அறிவித்தார், எனவே நாங்கள் பவுலடியாரை சேர்ந்த குழு என்று ஒரு குழு உருவாகிவிட்டது. அதே நகரத்தில் அப்போலோ என்று ஒருவர் இருந்தார். அவர் நன்றாக ஞானம் மிகுந்தவர், நன்றாக மறையுரை சொல்லக்கூடியவர். எனவே இவரை பாரு யாருக்காவது தெளிவாக மறையுரை வைக்க தெரியுதா, நல்லா படிச்சிருக்கிறார், ஞானம் மிகுந்தவர், நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்று ஒரு குழு. இன்னொரு குழு, இல்லை இல்லை, இயேசு பேதுருவின் தலைமையில் தானே திருச்சபை உருவாக்கினார், எனவே நாங்கள் பேதுருவை சார்ந்தவர்கள். இன்னொரு குழு, அடிங்கப்பா எல்லாத்தையும் ஆரம்பத்தில் அடிச்சு விடுங்க, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இவங்கெல்லாம் வந்திருப்பாங்களா, நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று இன்னொரு குழு. ஆக பல்வேறு குழுக்களாக அவர் பிரிந்து நிற்கிறார்கள். அங்குதான் பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் குழுக்களாக பிரியக்கூடாது, மாறாக ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்து நற்செய்தியை நம்பி தேவையில் இருப்பவர்களுக்கு நற்செய்தி உதவியையும் செய்ய வேண்டும், பொருளுதவியை செய்ய வேண்டும், உங்கள் உடனிருப்பை செய்ய வேண்டும். தகுதி பார்த்து யாருக்கு என்ன தேவையோ அந்த தகுதியை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற இந்த இயேசுவின் செய்தியை, பழைய ஏற்பாட்டில் இன்றைய எசாயா இறைவாக்கினார் வழியாக அறிந்த செய்தியை அங்கு கொரிந்து நகர் மக்களுக்கு பவுலடியார் எழுதுகிறார். நம்முடைய பங்கிலே பாருங்களேன், நம்முடைய பங்குகளிலே எத்தனை குழுக்கள் இருக்கின்றன. பங்கு தந்தை ஏதாவது சொன்னால் அவர் நல்லதுக்கு தப்பா சொல்லுவார் என்று ஒரு குழு இருக்கும். இன்னொரு குழு, சின்ன சாமியாரா அவர் திருப்பலி வச்சா நம்ம போகலாம், மறையிறை சூப்பராக வைக்கிறாருப்பா, அப்படி ஃபோன் பண்ணியே கேட்டுருவாங்க, ஃபாதர் இன்னைக்கு பூசை யாரு, நீங்களா பங்கு சாமியாரா அல்லது சின்ன சாமியாரா அல்லது வெளியிலேருந்து அந்த ஃபாதர் வர்றாரா, எந்த ஃபாதர் மறையுறை என்றாக வைப்பாரோ அவர் சார்ந்து ஒரு குழு. இல்லை என்றால் முன்னால் இருந்து சென்ற பங்கு தந்தைக்கு ஒரு குழு இருப்பார்கள். இப்பொழுது இருக்கிற பங்கு தந்தை பீடத்தில் 2 முறை தும்மினார் என்றால் அங்கே போயிரும் பூசை முடிஞ்ச உடனே, ஃபாதர் பங்கு சாமியார் இன்னைக்கு 2 முறை பீடத்தில் தும்முனார் ஃபாதர், என்ன நடந்தாலும் சொல்லுவோம். முன்னாள் பங்கு தந்தையருக்கு முன்னாள் உதவி தந்தையருக்கான குழுக்கள் இருப்பார்கள். அல்லது நம்முடைய பணிக்குழுக்களிலேயே பல்வேறு குழுக்களாக பிரிந்து கொண்டு ஒருவர் மற்றவருக்கு எதிராக பகையை விதைப்பவர்களாக இருப்பார்கள். மாறாக இன்றைய வாசகங்கள் என்ன சொல்கிறேன் என்றால், குழுக்களாக பிரிந்து விடாதீர்கள், ஒன்றிணைந்து வாருங்கள். ஏனென்றால் எல்லோரும் ஒரே நற்செய்தியைத்தான் நம்புகிறோம், எல்லோரும் ஒரே நற்செய்தியைத்தான் பறைசாற்ற வேண்டும். ஒன்றாக சேர்ந்த பிறகு, ஒரே நற்செய்தி கையில் எடுத்த பிறகு, நம்மிலே யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். என்ன உதவி? நான் சொல்வது நற்செய்தி சார்ந்த உதவியை சொல்கிறேனே. மரியாயின் சேனையில் இருப்பீர்கள், எல்லோருக்கும் ஜெபிக்க வந்து விடாது. ஒரு சிலர் நன்றாக ஜெபிப்பார்கள், ஒரு சிலர் கஷ்டப்படுவார்கள். அல்லது வெவ்வேறு பணிக்குழுக்களில் பாருங்களேன், ஒவ்வொரு பணிக்குழுக்களிலும் ஒருவருக்கு நிர்வாகம் நன்றாக வரும், ஒருவர் நன்றாக மக்களை ஒருங்கிணைப்பார், ஒரு சிலர் நன்றாக வரவு செலவு பார்ப்பார்கள், ஒரு சிலர் கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நினைப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்று. ஆக அடுத்தவர்களை மட்டம் தட்டி விடாமல், அடுத்தவர்களை குறை சொல்லி விடாமல், அவர்களை அடுத்த நிலைக்கு ஆண்டவரை நோக்கி கொண்டு வருவதற்கு நாம் செய்ய வேண்டியதை செய்தோம் என்றால், அதற்கு ஒன்றாக இருந்தோமே என்றால் நம்மால் செய்ய முடியும். பங்கு தந்தை அவர்களும் பங்கில் இருக்கிற அருள் பணியாளர்களும் நமக்கு அதற்கான பயிற்சிகளை கொடுப்பார்கள், ஆண்டவரை நோக்கி முன்னகர்த்துவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி அதுதான்.
ஆள் பார்த்துதான் செயல்பட வேண்டியிருக்கிறது, தகுதி பார்த்துதான் செயல்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் யார் பசியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கே உணவு, நோயுற்றவருக்கே மருத்துவர். ஆக ஒன்றாக இணைந்து தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆண்டவரை நோக்கி கொண்டு வருவோம். நாமும் ஆண்டவரின் அருகாமையில் செல்வோம். ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு அவ்வளவு அலாதியானது, ஆசீர்வாதமானது. இணைந்து செல்வோம், இணைந்து வளர்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.